பிரிட்டிஷ் காலத்தில் எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் கொல்லப்பட்டாங்க. ஆனால் நம்ம பிரிட்டிஷாரை அந்தளவுக்கு இப்போ எதிரியாக பார்க்கல. அதே இங்கிலாண்டோட நம்ம நெருக்கமான உறவை வைத்திருக்கிறோம். இன்னும் அங்கே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரச ரீதியான உறவு பலப்பட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஏன் இந்து முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு வராங்க? ஏன்னால் முகலாயர்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு பிரதிநிதிகள் கிடையாது. அவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி செய்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவுரங்கசீப் உடைய ஆட்சி காலத்தில் தான் ஒட்டுமொத்த இந்திய தேசங்கிற வரைபடமே இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல்வேறு நாடுகள், பல்வேறு சமஸ்தானங்கள் இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தை ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப் தான். ஏன்னா டெல்லியிலிருந்து, ஆப்கானிலிருந்து, சொல்லப்போனால் இந்தியா மட்டுமல்ல, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து இங்கே ஹைதராபாத் வரைக்கும் அவர் ஆட்சி நீண்டிருந்தது. அவர் ஹைதராபாத்தினுடைய நிஜாம்களுடைய ஆட்கள் தென்னிந்தியா வரைக்கும் ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்த ஒரு மன்னர் தான். அப்போ அவர் அவர் மேலே விமர்சனங்களை வைப்பதோ அல்லது அவருக்கு சிவாஜிக்கு உள்ள அந்த பிரச்சனைகளை பேசுவது நம்ம குறை சொல்லலாம். ஆனால் அது இந்து முஸ்லீம் பிரச்சனையாக கொண்டு வருகின்ற வேலையை இன்னைக்கு சங்க பரிவாரம் மகாராஷ்டிராவில் ஏன் செய்கிறார்கள் என்பது தான் முக்கியமானது. அதை எடுப்பதன் மூலமாக மகாராஷ்டிராவில் ஒரு விதமான ஒரு மத மோதலை ஏற்படுத்தி முழுக்க இனி மகாராஷ்டிராவில் இந்த ஒரு உணர்வை தூண்டணும். பாபர் மசூதி இடிப்பு எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி இந்த கல்லறையை இடித்து நாங்கள் பழி தீர்த்துக்க போகிறோம், எங்களுடைய மன்னரை கொலை செய்தவருடைய கல்லறை எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது, அப்போ இதுக்கு பழி வாங்குறது என்னென்னா உங்கள் கல்லறைக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மன்னருடைய கல்லறையை உடைக்கின்ற இந்த இது என்பது ஒரு காழ்ப்புணர்ச்சியுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு மோசமான பரிமாணம் தான். அப்போ அதுதான் இந்த படம்.